லாஸ்ட்டாக ஆன் ஸ்க்ரீன் வந்தது இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக சிக்காக ஆரம்பித்ததும் எனக்கு அது இந்த படம் பண்ணும் போதே ஃபைட் சீனாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா கூட அதுவும் ஃபைட் சீனு எனக்கு வந்து ஐயோ அவர் ஏதோ சொல்லுவாரோ திட்டுவாரோ நினச்சிக்கிட்டே தான் போனேன். ஆனால் அப்பா எதுவுமே பேசல. எதுவாக இருந்தாலும் மாஸ்டர்கிட்ட பேசுவார். அதான் எல்லாரும் சொல்லுவாங்களா, அங்கே ஸ்டூல் போட்டு உட்காந்து இப்படியே பார்ப்பாரு. ஓகேன்னு அவர் டேக்குன்னொடனே வருவார். நானாக ஏதாவது கேட்டால் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவர் எந்த கரெக்ஷன் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு ஷாட் எடுத்தோம். ஒரு 20 ஸ்டோரி பில்டிங் இருக்கும், அங்கேருந்து மேலேருந்து குதிக்கணும். ஸோ அப்பா வந்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே மாஸ்டரை துரத்திட்டு போகிற மாதிரி தான் அதில் பண்ணிடுவேன். ஸோ இல்லை கேச்சா மாஸ்டரே தான் அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரை துரத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் குதிப்பார், பின்னாடி நான் குதிக்கணும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி ஃபேஸ் சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், டூப் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. ஆக்ஷன் நான் நிஜமாலே குதிச்சிட்டேன். அப்பா டென்ஷன் ஆகிட்டு, ஒன்று யார் இதெல்லாம் பண்ண சொல்கிறா அப்படி இப்படின்னு கத்துனாரு. நீங்கள் பண்ணீங்கல்ல, இப்போ யார் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு இது பேஷனோட தானே பண்ணீங்க, அதே தான் நான் பண்ணுறேன்னே. சரி ஓகே போ, இதுக்கப்புறம் அவனை எதுவும் சொல்ல மாட்டேன். அது ஒரே ஒரு இது மட்டும்தான் கேட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை.